நம்ம ஊர்ல இருந்து போன இளைஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனே பயப்படுவான். அந்த மாதிரிதான் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த சினிமா படங்கள் வந்து மேக்சிமம் இந்த சரக்கு கஞ்சா வந்து நார்மலைஸ் பண்ற மாதிரியே படங்கள் இருக்கு. நான் அதை என் ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் சொல்லிட்டே இருக்கேன். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தடை பண்ணுண்டா, சமுதாயத்தையும் சீர்குலைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் படங்கள் எல்லாம் வந்து கேஷுவலா வந்து கஞ்சாவை நார்மலைஸ் பண்றாங்க. இன்னும் நிறைய படங்கள்ல வந்து புருஷன் பொண்டாட்டி உட்கார்ந்து குடிக்கிறதே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரக்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிருக்கு. கேர்ள்ஸ் வந்து சரக்கு அடிக்கிறது வந்து தப்பு இல்லைங்கிற ரேஞ்சுக்கு வந்து நிறைய படங்கள் வர ஆரம்பிக்குது. அதோட விளைவு தான் இங்க வந்து இன்னொருத்தனை வெட்டுற அளவுக்கு இருக்குது. போதை தலைக்கேறி அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து ஒருத்தனை வெட்டிட்டு இருக்கான். இதுக்கு முக்கிய பங்கு சினிமாவுக்கு இருக்கு. சினிமாவை பார்த்தா இங்க இருக்கிற இளைஞர்கள் கெட்டு போறாங்க. சினிமால நல்ல விஷயத்தையும் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா வந்து மேக்சிமம் வந்து நீங்க சூர்யா மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஒரு போய் தலையை வெட்டுற மாதிரிலாம் நீங்க படம் எடுத்தீங்கன்னா வந்து இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிற ஒரு 8th 9th படிக்கிற பசங்க இப்படித்தான் போட்டு வெட்டுவானுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.